ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். நாங்கள் வந்து பேக் டு துபாய் தான் கிளம்ப போகிறோம். ஸோ துபாய் கிளம்புறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து விருந்து வந்து என்னோட கொழுந்தனார் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிருந்தோம் ஹோட்டலுக்கு. ஸோ அதுதான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். விருந்து வந்து வீட்டில் வைக்கல, ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ ஹோட்டலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நாங்கள் வந்து நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னாக்கா நண்டு லாலிபப் தான். நண்டு லாலிபப்பு வேற லெவலாக இருந்துச்சு. ஷெல்லாம் நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னாக்கா ஹோட்டல் போனாக்கா கண்டிப்பாக அந்த நண்டு லாலிபப் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா சிக்கன் லாலிபப் அது இதெல்லாம் நிறையா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் மெயின் டிஷ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷூட் பண்ணல. எப்படின்னா இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ என்னால் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்க முடியல. வந்த உடனே எல்லாரும் டக்கு டக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேருக்கிட்ட போயிருந்தோம். பட் நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். 10,000 கிட்ட வந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீமும் உடல, ஐஸ்கிரீம் ஃபலூதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். மாஷால்லா அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ரொம்பவே சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம். மறுநாள் சாட்டர்டே பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணத்தில் உள்ள முராரி ஸ்வீட் ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்வீட் வாங்கி துபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இன்னைக்கு ஈவினிங் தான் நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்வீட் வாங்கிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. ஸோ அங்கே முடிச்சுட்டு இது வந்து ஒரு பணியார ஷாப். இங்கே வந்து எல்லாமே நல்லா இருக்கும். எப்படின்னா ட்ரெடிஷ்னலாக உள்ள அந்த பணியாரம் எல்லாமே இருக்கும். சீனி வடை, முறுக்கு, நாணகத்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருள் பணியாரம், பதர் பூரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கும்பகோணத்துல எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு போற வழியிலேயே பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் வேற வர்ற டைமா, அதனால வந்து இந்த கரும்பு இருந்துச்சு. இந்த கரும்பு சாப்பிட்டு நான் பல வருஷம் ஆகுது. ஸோ துபாயில ஒரு டைம் வாங்கினோம். பட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இங்க வந்து ஒரே ஒரு கரும்பு மட்டும் வாங்கி எடுத்துட்டு போகலாம். வெயிட் இருந்துச்சுன்னா துபாய் எடுத்துட்டு போவோம். அப்படி இல்லைனாக்கா இங்க வந்து சாப்பிட்டு போகலாம் ஒரு பீஸ் நச்சோம் அப்படின்னு தான் வாங்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ நேராக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான். நம்ம வெளிநாடு போகிறோம் அப்படின்னாலே நாள் வந்து ஃபிஷ் ஆக்குவாங்க, அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ஆக்குவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் தானே கிளம்புறோம், அதனால வந்து லஞ்சுக்கு வந்து ஃபிஷ்ஷு செஞ்சுட்டாங்க. ஸோ நிறையா டிஷ் பண்ணியிருந்தாங்க. நான் என்னெல்லான்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா தேங்காய் பால் ரைஸு, முட்டை ஃப்ரை, செங்காலா மீன் ஃப்ரை, ரெண்டானம். இது வந்து கெண்டை மீன்ல செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். கெண்டை மீன் வறுவல், புளி ஊத்துன ஆனம் செஞ்சிருக்காங்க, முறுக்கு வத்தை. ஸோ எங்களோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்படித்தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஸோ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா 6 மணி. எங்களுக்கு வந்து 3 o'clock தான் ஃப்ளைட்டு. பட் 1 மணி நேரம் டிலே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாகவே போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலேயே நாங்கள் வந்து டின்னர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் லான்ச்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியன் ஃபுட்டு தான் வச்சுருந்தாங்க. பெருசாக அந்த அளவுக்கு யாரும் சாப்பிடல. லைட்டாக எடுத்தோம், கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு அதோட நாங்கள் அங்கேருந்து கிளம்ப போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் துபாயும் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ 15 நாள் போனதே தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சுன்னே தான் சொல்லலாம். நாங்கள் எப்போதுமே இந்தியா போனோம் அப்படின்னா 2 மாதம் இருப்போம். ஸோ ஆசை தீர எங்கே வேணாலும் போயிட்டு வர்றது. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதனால வந்து போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. துபாய் வந்தாச்சு. ஸோ இப்போ வாங்கிட்டு வந்த ஸ்வீட்லாம் எடுத்து எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வைக்கிறோம். நாங்கள் வந்த உடனேயே காலை பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தூங்கிட்டோம். ஸோ தூங்கி ஏந்திரிச்சிட்டு லஞ்சு தான் வந்து ஏந்திரிச்சோம். லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த ஸ்வீட்லாம் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வச்சுட்டேன். இதுதான் நான் எல்லாம் வாங்கிட்டு வந்தது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்வீட் எல்லாமே நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன்.
இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.